ஹலோ ஜனா. ஹலோ துளசி. என்னடா விதவிதமான லாட்டரி சீட் வச்சிருக்கிற? இந்த வியாபாரமும் ஆரம்பிச்சிட்டியா? எனக்காக வாங்கணும்பா. ஜெயிச்சியா? ஜெயிச்சிடுவேன். ஏற்கனவே ரேஸ் பழக்கம், பத்தாததுக்கு லாட்டரி சீட் வேற. வாழ்க்கை பூராவும் சூதாட்டமா? இந்த பாருப்பா, பேருதான் பிஏ, அதுக்கேற்ற உருப்படியான வேலை கிடைக்கல. அதனாலதான் இந்த வேலையில் உட்கார்ந்துட்டு இருக்கேன். துளசி, என் லைஃப்ல எப்படியாவது பெரிய பணக்காரன் ஆகணும், அதுதான் என் லட்சியம். அதுக்காகத்தான் இப்ப எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதையெல்லாம் நம்பி நீ பணக்காரன் ஆகிறதுக்குள்ள வெள்ள தாடியே முளைச்சிடும். ஜனா, ஒரு கிளாட் நியூஸ். என்ன? என் முதலாளியை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, இன்டர்நேஷனல் டாய் அண்ட் டாய்லெட் ப்ரொப்ரைட்டர் சிவசங்கரன் தானே? அவர் பெரிய கோடீஸ்வரராச்சே. அந்த கோட்டீஸ்வரருடைய ஒரே மக கௌரிய இன்னைக்கு சாயந்தரம் பெண் பார்க்க போறோம். யாருக்குப்பா? பெட்ரோல் பங்க்ல ஜனா ஜனான்னு ஒருத்தன் வேலை பாக்குறானே, அவனுக்கு தான். அவருக்கா? எனக்கா? உனக்கு தாண்டா. அட பாப்பா, அவரு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரு. அவரு பொண்ண போய் என்ன விளையாடுறியா? மேல ஒருத்தன் நம்மளை எல்லாம் ஆட்டி வைக்கிறான், நாம ஆடிட்டு இருக்கிறோம். இதுல கோடி என்ன ஈஸ்வரன் என்னடா? துளசி, நிஜமா தான் சொல்றியா? ஆமாண்டா. சாயந்தரம் வீட்டுல ரெடி ஆயிரு, நான் வந்து கூட்டிட்டு போறேன். பாய். எனக்கு என்னமோ அது கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. நம்ம நிலைமைக்கும் அவங்க அந்தஸ்துக்கும் எத்தனை ஏணி வச்சாலும் எட்டாது. அப்படி இருக்கும்போது உனக்கு பொண்ணு கொடுக்க அந்த கோடீஸ்வரன் தயாரா இருக்காருன்னா இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு என் மனசுல படுது. இல்லாததையும் பொல்லாததையும் ஏமா கற்பனை பண்ணிக்கிற? நல்லதையும் நினைப்போம், நல்லதாவே நடக்கட்டுமே. நடக்க கூடியதை நினைக்கணும்டி. உனக்கு புரியாதுமா. அண்ணனுக்கு அப்படிப்பட்ட பெரிய இடத்து சம்பந்தம் கிடைக்கிறதுல என்ன தப்பு? நாமா போகல, வழிய வருது, போய்தான் பாப்போமே. என்னன்னா என் கவலையெல்லாம் கோடீஸ்வரன் வீட்டுக்கு பெண் பார்க்க போறமே ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லையங்கிறதா. அதை பத்தி நீயே கவலைப்படுற? உன்னை ஹீரோ மாதிரி சிங்காரிச்சு அந்த கோட்டீஸ்வரன் முன்னால நிறுத்தி அவரை அப்படியே சொக்க வைக்கிறனா இல்லையா பாரு. ஏண்டா, போன வாயனும் கொம்பேரி மூக்கெல்லாம் சூட்டு போடுறப்போ உனக்கு என்னடா குறைச்சல்? மகாலட்சுமி மாதிரியா இருக்கிற, இது மகா விஷ்ணு மாதிரியா இருக்கிற. குடிக்கோட்டை அங்கர்ல மாட்டு, உடம்புல மாட்டு. உங்க அம்மா ரெடியா? அவங்க வரமாட்டாங்க. ஏன்? எங்க அண்ணனுக்கு பெண் பார்க்க நான் வரக்கூடாதா? ஓஹோ, உங்க அண்ணனுக்கு பெண் பார்க்க நீ வர போற, உன்னை பெண் பார்க்க இருமல் வருமா? இருமல் முன்னால வரும், பின்னால ஐயா வருவார். மூஞ்சி, இந்த மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? நீல வேணியை இழுத்து பிடிச்சான் ராஜா தேசிங்கே, டக் 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 டக், நீல வானத்தில் பறந்து தேசிங்கே, டக் 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 டக். அதோ வருகிறான் ஆத்திரத்திலே கடலவாவே. என்ன ஆயா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? அவங்க வர்ற நேரமாச்சுல்ல. அப்பாவுல இருந்து கூப்பிட்டு இருக்க. பாப்பா வரமாட்டேனுங்க. நீல வேணியை இழுத்து பிடிச்சான் ராஜா தேசிங்கே, டக் 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 டக். மகௌரி, நீலவேணியை கொஞ்சம் நிறுத்திட்டு போய் ட்ரெஸ் பண்ணிக்கப்பா. ஏன் ட்ரெஸ் பண்ணிக்கணும்? உன்னை பெண் பார்க்க அவங்க எல்லாம் வர்றாங்கல்ல, அதான் அடிக்கடி வந்துட்டு போறாங்களே. இவங்க வேறப்பா. எனக்கு போர் அடிக்குது. நீல வேணியை இழுத்து பிடிச்சான் ராஜா தேசிங்கே. என் செல்லம் இல்ல, இந்த ஒரு தடவை நான் சொல்றத கேளுமா. அப்படின்னா எனக்கு மில்க் சாக்லேட், ஐஸ்கிரீம், ஜாங்கிரி, மைசூர் பாக், லட்டு எல்லாம் வாங்கி கொடுப்பியா? எல்லாம் வாங்கி தர்றேன், ஆனா நான் சொல்றபடி நீ செய்யணும். அவங்க வர்றப்போ குனிஞ்ச தலை நிமிராம அடக்கமா உட்கார்ந்துருக்கணும். அப்புறம் அவங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் மரியாதையா பதில் சொல்லணும். அப்புறம் கேள்வி கேட்டு முடிஞ்ச பிறகு அமைதியா அங்க இருந்து வந்துடணும். மண்டே. அப்புறம் அவ்வளவுதாம்மா. குழந்தைய கூட்டிட்டு போய் அழகா ட்ரெஸ் பண்ணி கொண்டு வா. வாமா. நீல வேணியை இழுத்து பிடிச்சா ராஜா தேசிங்கே. கடவுளே, இந்த தரையாவது பலவங்களுக்கு பெண்ணை பிடிச்சு போய் கல்யாணம் நடக்கணும். வணக்கம் சார். இவர் தான் என்னுடைய பாஸ் சிவசங்கரன் சார். மாப்பிள்ளை மிஸ்டர் ஜனார்த்தனம், அது அவருடைய பிரதர். வாங்க வக்கீல் சார், என்னுடைய ஃபேமிலி லாயர் சந்தானம். இவங்க தான் தெரிஞ்சுதானே வந்திருக்கிறேன். எனக்கு நல்ல பசி, முதல்ல டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ண. எனக்கு மட்டும் என்னவா, இவர் வீட்டுக்கு வர போறோம்னு தெரிஞ்ச உடனே காலையில இருந்து செஞ்ச வீராக சாப்பிட்டு வைத்த காலியா வச்சிருக்கேன். இல்ல அப்பப்போ மாப்பிள்ளை உட்காருங்க. ஆயா, கௌரிய கூட்டிட்டு வா. ஏமா நீ கொண்டு வர ஒப்ப முறையோ இப்படி கொடுத்துரு. மாப்பிள்ளை எடுத்துங்க. இருங்க வக்கீல் சார், யாராவது விட்டுட்டா டபுள் அடிக்கலாம். யார் வேண்டாம் சார், டபுள் தான் எடுத்துங்க.
நீ ஏன் மாறிக்கிற? உட்காருமா. உன் பேரு கௌரி, வயசு 17. ஏண்டா ஜனா, உங்க தங்கச்சி தேர்தல் பட்டியல தயார் பண்ற வயசு வயசுன்னு. எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? படிப்புக்கு என்ன, பெரிய வீட்டு பெண்கள் படிக்கிற ஒரு பிரஸ்டீஜுக்காக தானே. என்ன வக்கீல் சார், இன்னும் கேள்வி ஏதாவது பாக்கி இருக்க? அவ்வளவுதான். அவ்வளவுதான். மன்னிக்கணும். வாண்ணா. அப்பா, பாட்டு எப்படி இருந்துச்சு? சாக்லேட்? பட்ட பாடலாம் வீணா போச்சு. வீணா போகல சார். எந்த கட்டை அழுத்தினா என்ன சத்தம் வரும்னு ஹார்மோனியம் வாசிக்கிறவனுக்கு தெரியும். என்ன சொன்னா எவன் மயங்குவான்னு இந்த துளசிராமுக்கு தெரியும். நான் சயின்ஸ்ல 0, சைக்காலஜில 100க்கு 100 சக்சஸோட வரேன். ஒரு அசட்டு பொண்ணை கட்டிக்கிறதுக்கு பிஏ பட்டதாரி தேவையில்லைனா ஒரு சாதாரண ஆளே போதும். அது எப்படி இருந்தா சரி, அந்த மாளிகையில மாப்பிள்ளைங்கிற பேரோட உட்காரணுங்கிற ஒரே ஆசைக்கு நான் அடிமையாயிட்டேன். அப்படின்னா அந்த பொண்ணை கட்டிக்கதான் முடிவெடுத்துட்டேன்னு அர்த்தம். புரியுதுடா, நீ கட்டிக்க போறது அந்த பொண்ணை இல்ல, அவங்க அப்பா கிட்ட இருக்க பணத்தை. வச்சுக்கேன்.
பணத்துக்காக மட்டும் ஒரு அசட்டு பொண்ணை கட்டிக்கிட்டா உன் குடும்ப வாழ்க்கை நல்லா அமையுமா? என் குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. என் வருங்கால வாழ்க்கை எப்படி அமையணும்னு எனக்குள்ள ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். அந்த கணக்குக்கு சரியான விட கிடைக்கணும்னா நான் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ செய்யறது உனக்கே நல்லா இருந்தா சரிதான்ப்பா. என்ன இன்னும் இந்த வீட்டுல கல்யாண கலை கட்டல? எல்லாம் நின்ன இடத்துலயே நிக்கிறீங்க. மேஜ நாக்காளி எல்லாம் இருக்கிற இடத்துலயே இருக்குது. எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க மொத்த பேரையும் அப்படியே லிப்ட்ல ஏத்தி தீன்னு மேல தூக்கி தொப்புன்னு போட்டுறேன். எங்க? சொர்க்கத்துல. சொர்க்கம் சிவசங்கரன் கோட்டீஸ்வரன் பங்களா, அதுதான் சொர்க்கம். பட்டு மெத்த, பழ ரசம், தட்டு தட்டா பலகாரம், வெட்டு வெட்டுன்னு வெட்ட வேண்டியதுதானே. ஏன்பா இது உனக்கே நல்லா இருக்கா? எது சொர்க்கத்தை காட்டுறேன்னு நடுவா? அந்த அரலூசு உங்களுக்கு தான் பொருத்தமான ஜோடி. நீங்களே கட்டிக்கீங்க. எங்க அண்ணன் கழுத்துல ஏன் கட்டுறீங்க? அவன் கழுத்துல கட்டல, தலை எழுத்துல கட்டுறேன். நானா? எங்கிருந்தோ ஏவி விட்டான் கிளியை, அது அவன் தலையில் போடுதடி சுழியை. சிவசங்கரனுடைய இரும்பு பெட்டியே உங்க அண்ணன் கைதான் திறக்கணும்னு இருக்க. அதுக்கு நான் என்ன பண்றது? அவனுக்கு ஏன்பா அப்படி தவறான வழியை காட்டுற? ஈஸ்வரா, உலகத்தில் இருக்கிற அத்தனை தவறான வழிகளையும் தெரிஞ்ச ஒரே ஆத்மா உங்க மகன்தாம்மா. ஏன் போய் சொல்றீங்க? குறுக்கு வழியில சுருக்குன்னு பணக்காரனா மாறணும், இதுதான் அவனுடைய கொள்கை. வாரம் தவறாம கிண்டி ரேஸுக்கு போறான். நானா போக சொன்னேன். ஜாக்பாட் டிக்கெட்ட வாங்குறான். நானா நம்பர் எழுதி கொடுத்தேன். எல்லா மாநிலத்து லாட்டரி சீட்டையும் மொத்தமா வாங்கிக்கிறான். நானா வாங்க சொன்னேன். ஏன்? எந்த மாநிலமாவது தன்னை லட்சாதிபதியா மாத்தாதான்னு ஒரு அங்கலாய்ப்பு ஆசை. அது மட்டுமா, சீட்டு கம்பெனியை எப்படி ஆரம்பிக்கலாம், பணத்தை எப்படி சுருட்டலாம், கம்பெனியை எப்படி மூடலாம்னு எனக்கு யோசனை சொல்றான். பணத்தாசை பிடிச்சி செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சு உங்க மகன் ஜெயிலுக்கு போறதை விட சிவசங்கரன் வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கிறது சேஃப்டியாச்சு. அதனாலதான் அந்த இந்து மகா சமுதரத்தை இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண. என்னது? நீ அவங்கிட்ட இருக்கிற பலவீனத்தோட விளையாடணும்னு ஆசைப்படுற, நான் அதை போக்கணும்னு ஆசைப்படுறேன். வறுமைங்கிற பலகீனத்தை போக்குறதுக்கு எந்த வைட்டமின் மாத்திரையும் கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியாது. என்ன வேணும்னாலும் செய்ய, இந்த விஷப்பரிச்சை மட்டும் வேண்டாம். ஏன்னா இவன் அந்த அசட்டு பண்ண மனப்பூர்வமா கட்டிக்கிறதா இருந்தா எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. பணத்துக்காகத்தான் அந்த கல்யாணங்கிறத பட்டவர்த்தனமா அவனும் சொல்லிட்டான், இங்கேயும் சொல்லிட்டேன். நீ சொன்ன மாதிரி அந்த சமுத்திரத்துல என் பிள்ளை கப்பல் விட்டதும் பணவரி அடங்கிடும். அப்புறம் இந்த அசட்டு மனைவி கிட்ட சரியானபடி அன்பு செலுத்துவானா, அவளை மதிப்பானா? ஒரு வரி அடங்கி இன்னொரு வரி ஆரம்பமாகி கட்டின பொண்டாட்டிக்கே துரோகம் செஞ்சுட்டான்னா? உங்க மகனுடைய பலவீனத்தை பகிரங்கமா சொல்லி அதுக்கு ஒரு அப்பாவி பொண்ணு பலியாக வேண்டாம்னு என்ன எச்சரிக்கிறீங்க. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மகன் மனசு மாறி அந்த பொண்ணை நல்லபடியா மாத்தனாலும் மாத்தலாம் இல்லையா? சரின்னு சொல்லுங்கம்மா. அப்படி சொல்ல என் மனசாட்சி இடம் கொடுக்க மாட்டேங்குதுப்பா. இருந்தாலும் இந்த விஷயத்துல நீயும் ஜனாவும் சிவசங்கரனும் ஒரே எண்ணத்தோட இருக்கிறதா என் மனசுக்கு படுது. உங்க 3 பேருடைய முடிவுக்கு நான் ஒருத்தி மட்டும் ஏன் குறுக்க நிக்கணும்? ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடந்த சார். அபிப்பிராயத்துக்கு அபிப்பிராயம், ஆசீர்வாதத்துக்கு ஆசீர்வாதம். தாயாச்சே வாழ்க. எப்படியோ இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. அப்புறம் சாப்பாடு